அன்பர்களே, இன்று குருவாரம். குரு பார்க்க கோடி நன்மை என்ற ஒரு பழமொழி உண்டு. குரு பகவானின் அருட்கடாட்சம் நம் மீது விழுந்தால் நமக்கு குறையேதும் வாழ்வினில் இல்லை. ஸ்ரீ பகவானிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த கோரிக்கை ஒரு குருவின் மூலம் பகவானை சென்றடைந்தால் அது துரிதமாக நிறைவேறும். ஏனெனில் எல்லா குருமார்களும் பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காகவே தங்களது தியானத்தின் மூலம் ஸ்ரீ பகவானிடம் நம் கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். நாம் நேரே பகவானிடம் முறையிடுவதை விட குருவின் மூலம் எடுத்துச் செல்வது மிகுந்த துரிதமான பலனை அளிக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. வியாழக்கிழமை குருவாரம் என்று அழைக்கப்படுகிறது. குருவாரந்தோறும் மகான்களான ஸ்ரீ ராகவேந்திரர், ஸ்ரீ சாய்பாபா, ஸ்ரீ மகா பெரிவா மற்றும் இதர மகான்களையும் வழிபடுவதால் நம் மனம் புத்துணர்ச்சி பெற்று நமக்கு தேவையானவற்றை அத்தகைய மகான்களின் மூலம் நாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம். இவர்களுள் ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனத்தில் பிரவேசிக்கும் நாளன்று அதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு பக்தர்களுக்கு கூறிய அறிவுரையை நாம் சிறிது அறிந்தால் அவருடைய மகத்துவத்தை நாம் எப்போதும் சிந்தித்து பயனடையலாம். அன்பார்ந்த பக்த கோடிகளே, உங்கள் எல்லோரையும் பார்க்கும்போது மனத்திற்கு சந்தோஷமாக இருக்கிறது. விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயே சில நாட்களுக்கு முன்பே இங்கு வந்து கூடிவிட்டீர்கள். உங்கள் அனைவருக்கும் சர்வ மங்களங்களையும் ஸ்ரீ மூலராமன் அருளுவான். நீங்கள் எல்லோரும் இன்று சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். ஆனால் அனைவருமே சோகமே உருவாக காணப்படுகிறீர்கள். நான் உங்களையெல்லாம் விட்டு பிரிந்து விடுகிறேனே என்றா கவலைப்படுகிறீர்கள்? நான் எப்போதுமே உங்களுடனேயே எப்போதும் போல் இருந்து கொண்டிருப்பேன். பூத உடலோடு என்னை காண முடியாதே என்று விசனப்படுகிறீர்களா? என்னால் இன்னும் எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் ஜீவ சரீரத்துடன் உங்களோடு நடமாடிக்கொண்டிருக்க முடியும். ஆனால் இந்த கலியுக தர்மத்தை நானும் அனுஷ்டிக்க வேண்டியுள்ளதால் தான் பிருந்தாவன பிரவேசம் செய்ய தீர்மானித்தேன். தர்மம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அனைவருமே அதை கடைப்பிடித்து ஒழுக வேண்டும். நானும் அதன் வழியே செல்ல வேண்டுமே தவிர நானே அதை மீறலாகாது. ஆதலால் தான் குறிப்பிட்ட கால வரை ஆனதும் நானே பிருந்தாவன பிரவேசம் என்று செய்யப் போகிறேன். நான் பிருந்தாவனத்துள் இன்னமும் 700 ஆண்டுகள் ஜீவனோடு வாழப்போகிறேன். இதன் அறிகுறியாக நாடெங்கிலும் 700 மித்திகா பிருந்தாவனங்கள் தோன்றும். தூய பக்தியோடு என்னை நாடி வருவோர்களுக்கு அவர்களின் துன்பத்தை போக்குவேன். இருந்த இடத்திலிருந்தே உண்மையான பக்தியோடு என்னை ஸ்மரித்தாலும் அவர்களின் இடர்களை களைந்து சௌபாகியத்தை அளிப்பேன். நீங்கள் எல்லோரும் தெய்வ பக்தியோடும் நல்ல எண்ணத்தோடும் பெரியோர்களிடத்தில் மரியாதையோடும் இருங்கள். ஸ்ரீஹரி என்றென்றும் நன்மைகளையே தருவார். ஸ்ரீ மூலராமர் பூஜையை இன்னும் சிறிது நேரத்தில் நீங்கள் காணப்போகிறீர்கள். நீங்களும் உங்கள் வசதிக்கேற்ப ஒவ்வொரு நாளும் அவரவர்களின் இஷ்ட தெய்வத்தை பூஜிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷமும் சுபிட்சமும் எப்போதும் நர்த்தனமாடும். உண்மையே பேசுங்கள். மற்றவர்களிடமும் உண்மையாயிருங்கள். வாழ்க்கை இனிதாய அமைவதை காணலாம். நான் பிருந்தாவனத்தில் வாசம் செய்தாலும் உங்கள் அனைவரின் நெஞ்சினிலும் வாசம் செய்து கொண்டுதான் இருப்பேன். என் மீது உண்மையான பக்தி செலுத்தி என்னையே கதியென்று அடைபவர்களை நிச்சயம் கைதூக்கி விடுவேன். நான் பிருந்தாவன பிரவேசமாகும் இந்த நாளில் எவருமே சோகமாக இருத்தலாகாது. இந்த நாளை சந்தோஷமான நாளாக கருத வேண்டும். சமாராதனை போல் அனைவருமே வயிறார போஜனம் அருந்தி விட்டு செல்ல வேண்டும். இப்போது எல்லோரும் ஸ்ரீ மூலராமர் பூஜையில் மனதை செலுத்துங்கள். இனி எப்போதும் தெய்வ பக்தியோடு இருங்கள். நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும் என்று ஸ்ரீ ராகவேந்திரர் இவ்வாறு தனது அருளுரையை முடித்து கொண்டார். பிராமணோத்தர்களும் சிஷ்யர்களும் வேத பாராயணம் செய்ய ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ மூலராம பூஜையை ஆரம்பித்தார். பூஜா மண்டபத்திலே விக்கிரகங்களை எல்லாம் எடுத்து அடுக்கினார். ஸ்ரீ மூலராமர், திக் விஜயராமர், ஜெயராமர், ஸ்ரீ சந்தான கோபாலர் போன்ற விக்கிரகங்களுக்கும் சாலகிராமங்களுக்கும் எல்லாவித அபிஷேக ஆராதனைகள் செய்து முடித்தார். பின்னர் அருகிலிருந்த சிஷ்யரை அழைத்தார். தனது வீணையை எடுத்து வருமாறு பணித்தார். சிஷ்யர் பயபக்தியோடு எடுத்து வந்து தந்ததை பெற்றுக்கொண்டு அந்த இனிய வாத்தியத்தின் சுருதியை கூட்டி தந்தியை மீட்டி இனிய ஒலியை எழுப்பினார். பக்தர்களெல்லாம் துக்கப்பட வேண்டாம் என்று சொன்ன ஸ்ரீ ராகவேந்திரர் தாமே ஆனந்த கண்ணீர் வடித்தார். மிகவும் உணர்ச்சி வசத்தோடு இருந்தார். வீணையை மீட்டிக்கொண்டே இருந்த ஸ்ரீ ராகவேந்திரர் தாமே ஒரு பாடலை இயற்றினார். அதை பைரவி ராகத்திலே திரிபுடை தாளத்திலே மனமுருக பாட ஆரம்பித்தார். ಇಂದು ಎನಗೆ ಗೋವಿಂದ ನಿನ್ನ ಪಾದಾರ ವಿಂದವ ತೋರೋ ಮುಕುಂದನೇ. ಇಂದು ಎನಗೆ ಗೋವಿಂದ ನಿನ್ನ ಪಾದಾರ ವಿಂದವ ತೋರೋ
முகுந்தனே. சுந்தரவதனனே நந்த கோபன கந்த இந்திர ரமண கோவிந்த கோகுலானந்த மந்தரோதர இந்திர ರಮಣ ಇಂದು ಎನಗೆ ಗೋವಿಂದ ನಿನ್ನ ಪಾದಾರ ವಿಂದ ತೋರೋ ಮುಕುಂದನೇ. ನೊಂದೇನಯ್ಯ ಭಾವ ಬಂಧನದೊಳು ಸಿಲುಕಿ ಮುಂದೆ ದರಿ ಕಾಣದೆ ಕುಂದಿದೆ ಜಗದೋಳು ಕಂದನೆಂದು ಎನ್ನ ಕುಂದುಗಳೆಣಿಸದೆ ತಂದೆ ಕಯೋ ಕೃಷ್ಣ ಗಂಧರ್ಪ ಜನಕನೇ. ಇಂದು ಎನಗೆ ಗೋವಿಂದ ನಿನ್ನ ಪಾದಾರ ವಿಂದವ ತೋರೋ ಮುಕುಂದನೇ. ಮೂಢತನದಿ ಬಲು ಹೇಡಿ ಜೀವನನಾಗಿ ದೃಢಬಕುತಿಯನು ನಾನು ಮಾಡಲಿಲ್ಲವೋ ಹರಿಯೇ ಬೇಡಲಿಲ್ಲವೋ ನಿನ್ನ ಪಾಡಲಿಲ್ಲವೋ ಮಹಿಮೆ ಗಡಿಗಾರ ಕೃಷ್ಣ ಬೇಡಿ ಕೊಂಬುವೆ ನಿನ್ನ. ಇಂದು ಎನಗೆ ಗೋವಿಂದ ನಿನ್ನಯ ಪಾದಾರ ವಿಂದವ ತೋರೋ ಮುಕುಂದನೇ. ತಾರುಣಿಯೊಳಗೆ ಭೂಪಾರ ಜೀವನನಾಗಿ ದಾರಿ ತಪ್ಪಿ ನಡೆದು ಸೇರಿದೆ ಕುಜನರ ಆರು ಕಾಯುವರಿಲ್ಲ ಸೇರಿದೆ ನಿನಗಯ್ಯ ಧೀರವೇಣು ಗೋಪಾಲ ಧೀರವೇಣು ಗೋಪಾಲ ಬಾರು ಕಾಣಿಸೋ ಹರಿಯೇ. ಇಂದು ಎನಗೆ ಗೋವಿಂದ ನಿನ್ನ ಪಾದಾರ ವಿಂದವ ತೋರೋ ಮುಕುಂದನೇ ಮುಕುಂದನೇ முகுந்தனே. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இந்த பாடலை மிகவும் மனமுருகி பாடினார். அவர் தனக்காகவா இவ்வாறு பாடினார்? இல்லை, நாம் எல்லோரும் ஆண்டவனிடம் இதை போன்று மெய்யுருக பாடி துதிக்க வேண்டும் என்று நமக்காகத்தான் பாடினார். உருக்கம் என்றால் அப்படி ஒரு உருக்கம். கல்லும் கனியாகும் என்பார்களே, அதை போன்ற உருக்கம். கல் மனதையும் பாகாக உருக்கும் உருக்கம். நாம் எப்படியெல்லாம் ஆண்டவனை வேண்டி துதிக்க வேண்டும் என்று நமக்காக அவர் பாடியுள்ளதை சிறிது அறிந்து கொள்வோம் வாரீர். அப்பா முகுந்தா, மந்திரமலையை தூக்கி பிடித்தவனே, நந்தகோபனின் அருமை புதல்வனே, உன்னுடைய திருவடி தாமர்களை இன்று எனக்கு புலப்படும்படி செய்வாய். இந்திரா ரமணனே, கோகுலத்தில் ஆடியவனே, கோவிந்தா, மாயையான இந்த உலக ஆசாபாசங்களில் சிக்கி தவிக்கிறேன். கடைத்தேரும் மார்க்கம் கிட்டாமல் துக்கத்தில் வீழ்ந்துள்ளேன். கிருஷ்ணா, நான் உனது குழந்தை. ஆதலால் நான் செய்த தவறுகளையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் எனக்கு தந்தையாக இருந்து நீதான் கை தூக்கிவிட வேண்டும். நான் முட்டாள்தனமாக கோழையைப் போல் வாழ்ந்துவிட்டேன். ஹரியே, உன்னிடம் நான் பரிபூரண பக்தி கொள்ளவில்லை. உன்னை காணாத கண்களை பெற்றவனாக இருக்கிறேன். உனது புகழை பாடாத வாயினை பெற்றவனாயிருந்தேன். பார்த்தனுக்கு சாரதியாய் விளங்கிய ஸ்ரீ கிருஷ்ணா, தண்டனிட்டு நான் உன்னிடம் கேட்டுக்கொள்கிறேன். சீரான பாதையில் செல்லாத காரணத்தால் இந்த மானிட வாழ்க்கையில் யாருக்கும் உபயோகப்படாமல் பாரமாகவே இருந்து விட்டேன். வேணுகோபாலா, உன்னை விட்டால் என்னை காப்பாற்ற வேறு நாதி இல்லை.
எனக்கும் உன்னை விட்டால் யாரும் இல்லை. ஆதலால் நீயே கதியென்று உன்னையே சரண் புகுந்தேன். என் மீது இன்னருள் காட்டி நானும் கடைத்தேற வழிகாட்டுவாய் ஹரியே என்று நெஞ்சுருக பிரார்த்திக்கிறார். நமது பிரார்த்தனை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காக ஸ்ரீ ராகவேந்திரர் தானே இயற்றி பைரவி ராகத்தில் திரிபுடை தாளத்தில் உள்ளத்தை உருக்குவது போல் பாடியதை கேட்ட பக்தர்கள் எல்லோரும் கண்ணீர் வடித்ததில் ஆச்சரியமில்லை. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது. ஸ்ரீ ராகவேந்திரரின் பாடலை கேட்டு பூஜையில் இருந்த ஸ்ரீ சந்தான கோபால கிருஷ்ணரே நர்த்தனமாடத் துவங்கிவிட்டார். எப்போதுமே காண கிடைக்காத இந்த அதி அற்புதமான காட்சியை கண்டு ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா, ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா என்று பக்தர்கள் எல்லோரும் மெய் சீர்த்து எழுந்து நின்று தாமும் ஸ்ரீ சந்தான கோபாலை போன்று நர்த்தனமாடத் துவங்கினர். ஸ்ரீ ராகவேந்திரர் பாடலை முடித்தவுடன் தான் பக்தர்கள் எல்லாம் தன் நிலைக்கு வந்து முன்னை போல் அமைதியாக அமர்ந்தனர். ஆஹா, விக்கிரகமாக இருந்த ஸ்ரீ சந்தான கோபாலமூர்த்தி நர்த்தனமாடும் காட்சியை எந்நாளில் நம்மால் காண முடியும் என்று பக்தர்களெல்லாம் மெய் சிரித்தனர். தாங்கள் கண்டது கனவா நனவா என்பதே அவர்களுக்கு புரியாமல் இருந்தது. விக்கிரகமாக இருந்த சந்தான கோபாலமூர்த்தியா நர்த்தனமாடியது என்று ஆச்சரியமாக இருந்தது. இந்த அதிசயமான காட்சியை நிகழ்த்திய ஸ்ரீ ராகவேந்திரரையே அனைவரும் கண்கொட்டாமல் பார்த்தவாறு இருந்தனர். தாம் பிருந்தாவன பிரவேசம் செய்யும் காலம் நெருங்கிவிட்டதை உணர்ந்த ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தமது சிஷ்யர்களை அழைத்து தாம் ஸ்ரீ மத்வாச்சாரியரின் நூல்களுக்கு எழுதியுள்ள பாஷ்யங்களை கொணரச் சொல்லி அதை பண்டிதர்களிடம் கொடுத்து பாராயணம் செய்ய சொன்னார். வேத பாராயணம் பிராமணோத்தர்களால் நடைபெற்று கொண்டே இருந்தது. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஸ்தோத்திரத்தை சொல்லியவாறே இருக்கை நின்றும் எழுந்தார். மேள தாள நாயனங்கள் போன்ற மங்கள வாத்தியங்கள் ஓங்கி ஒலிக்க, வேத மந்திரங்கள் கணீரென சப்திக்க ஸ்ரீ சுவாமிகள் பிருந்தாவனத்திற்கு அருகில் சென்றார்கள். தமது சிஷ்யர்களை கொண்டு பிருந்தாவனத்திற்கு பூஜை செய்ய சொன்னார். தூப தீப ஆரத்திகள் நடைபெற்றன. ஸ்ரீ ராகவேந்திரர் பூஜை இடத்திற்கு வந்து அங்கிருந்த பக்தர்களுக்கெல்லாம் தீர்த்தமும் மந்திராட்சதையும் வழங்கி அருளாசி கூறினார். பக்தர்கள் கண்களில் கண்ணீர் ததும்ப பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு முன்னை போலவே அமர்ந்தனர். திவான் வெங்கண்ணரை ஸ்ரீ ராகவேந்திரர் அழைத்தார். தாம் பிருந்தாவனத்தில் பிரவேசித்தவுடன் என்னென்ன காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதை விரிவாக விளக்கினார். பிரம்மதண்டத்தையும் துளசி மாலையையும் வலது கையில் எடுத்துக்கொண்டவாறு ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய என்று ஸ்மரித்தவாறு எழுந்தார். சீடர்கள் கமண்டலத்தை எடுத்து கொடுக்க அதை இடது கையில் ஏந்தி கொண்டார். பக்தர்கள் அனைவரையும் புன்சிரிப்போடு பார்த்து தமது அருட்கண்களால் அனுகிரகித்தார். பின்னர் பிருந்தாவனத்தை நோக்கி மெல்ல நடக்கத் துவங்கினார். ஸ்ரீ யோகீந்திரர் உடன் சென்றார். பிருந்தாவனத்தை நெருங்கியதும் மீண்டும் ஒருமுறை பக்தர்களை பார்த்து ஆசீர்வதித்து தலையில் போர்த்திய காஷாய வஸ்திரத்தோடு ஸ்ரீ யோகீந்திரரின் மேல் கையை வைத்து தென்புறத்து வாயிலாக சிரித்த முகத்தோடு தெய்வீக ஒளி எங்கும் பிரதிபலிக்க ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் சாலிவாகன சகம் 1593 கிபி 1671 விரோதிக்கிறது வருஷம் சிராவண மாதம் கிருஷ்ணபட்சம் த்விதியை வியாழக்கிழமை அதிகாலை நேரம் பிருந்தாவனத்தில் பிரவேசித்தார். இந்த பக்தி சிந்தனா சேனலின் 27வது காணொளியின் மூலம் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவன பிரவேசத்தை பற்றி அறிந்த எல்லா நண்பர்களுக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரின் அருட்கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.